नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेष्वभद्रेषु नित्यं भागवतसेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टिकी। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। ॐ अज्ञानतिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमः ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधार श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। போன வாரம் எந்த ஸ்லோகத்தோட முடிச்சோம்? 22, 23, 22 பார்த்தோம். 23, 23 வரைக்கும் பார்த்தோம். இருபத்தி நாலு பார்க்கிறோம். இருபத்தி நாலுல இருந்து ஆரம்பிப்போம். ராஜமார்கம் கதே கிருஷ்ணே राजमार्गं कति कृष्णे द्वारकाया कुलस्त्रियः द्वारकाया कुलस्त्रियः हर्म्यान् आरुरुहुर्विप्र हर्म्यानारुरुहुर्विप्र तदीक्षणमहोत्सवाः दीक्षणमगोत्सवाः. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்குபவர் ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பொது சாலைகளை கடந்து சென்ற பொழுது துவாரகையின் மதிப்பிற்குரிய குடும்பங்களைச் சேர்ந்த பெண்கள் அனைவரும் இதை மிகச்சிறந்த விழாவாக கருதி பகவானை தரிசிப்பதற்காக அவர்களுடைய மாளிகைகளின் கூரைகளுக்கு சென்றனர். ஹரே கிருஷ்ணன். ராஜமார்கம் கதே கிருஷ்ணே துவாரகாயா குலஸ்திரியः ஹர்மியான் ஆருருகுர் விப்ர ததீக்ஷண மகோத்சவா. கிருஷ்ணரை தரிசனம் பண்றது அவங்க அவங்களுக்கு ஒரு ஒரு திருவிழாவில் பங்கேற்கிற மாதிரி அப்படி ஒரு அனுபவத்தை கொடுத்தது. மாளிகையினுடைய மாடிக்கு சென்று அங்கிருந்து கிருஷ்ணரை தரிசனம் செய்தனர். இப்ப இந்த காலத்திலையும் பார்க்கும் பொழுது சில பெருமாளோட பிறப்பாடு வரும் பொழுது எல்லோரும் வீதியில தரிசனம் பண்றோம். மாடியிலேருந்து தரிசனம் பண்றாங்க. இந்த மாதிரி பல ஒவ்வொரு ஊர்லயும் பல புறப்பாடுகள் நடக்குது.
அந்த காலகட்டத்துல இப்ப பாகவதத்துல உள்ள வர்ணனையில வந்து கிருஷ்ணர் வந்து துவாரகைக்குள்ள வந்த பொழுது அப்ப எல்லோரும் தரிசனம் பண்ணார்கள். இப்ப கிருஷ்ணருடைய அதே அர்ச்ச விக்கிரகம், நான் அர்ச்ச விக்கிரகத்துக்கும் கிருஷ்ணருக்கும் எந்த வேறுபாடே கிடையாது. அந்த கிருஷ்ண அர்ச்ச விக்கிரகத்தினுடைய சம்பந்தப்பட்ட பல திருவிழாக்கள் நடக்கின்றன. அப்படிப்பட்ட திருவிழாவில் பங்கேற்கும் பொழுது ஒருத்தருக்கு அந்த துவாரகையில உள்ள பக்தர்கள் நேரடியாக கிருஷ்ணர் வரும்பொழுது எந்த பலனை பெற்றார்களோ அதே பலனை வந்து கிருஷ்ணருடைய அதே அர்ச்ச விக்கிரகத்தோடு சம்பந்தப்பட்ட திருவிழாவில் பங்கேற்பதன் மூலமாகவும் பெற முடியும். கிருஷ்ணர் வந்து தன்னுடைய சொரூப சக்தியின் மூலமாக இந்த அர்ச்ச விக்கிரகமாக அவதாரம் எடுக்கின்றார். நம்மளுடைய பக்திதான் சரஸ்வதி தாக்கூர் ஒரு இடத்துல சொல்றார், இந்த அர்ச்சாவதாரம் வந்து பகவான் வந்து ஒரு கனிஷ்ட நிலையில் உள்ள பக்தர் மேல செலுத்துகின்ற கருணை அப்படின்னு சொல்றார். ஒரு கனிஷ்ட பக்தர், ஆரம்ப நிலை பக்தர் வந்து நம்ம பகவான் கிருஷ்ணரை வந்து எல்லா இடத்துலையும் ஒருத்தரால பார்க்க முடியாது, எல்லா இடத்துலையும் கிருஷ்ணர் இருக்கிறதை வந்து உணர முடியாது. ஆரம்ப நிலையில் நம்ம எல்லா பக்தர்களுக்கும் ஒரு கோயில்ல போய் கிருஷ்ணரை வழிபடுவதற்கான வழிபட வேண்டி இருக்கு. ஒரு உத்தம அதிகாரி பக்தர் வந்து எல்லா இடத்துலையும் கிருஷ்ணரை பார்க்கிறார். சர்வபூதேஷு யக பஷ்யேத் பாவம் அவ்யயம் ஆத்மன பகவத் பாவம் ஆத்மானம் ஏஷ பாகவத் கௌதம. ஒரு உத்தம பக்தர் வந்து எல்லா இடத்துலையும் கிருஷ்ணரை பார்க்கிறார், தன்னுடைய இஷ்ட தேவரை பார்க்கிறார். ஆனா ஒரு ஆரம்ப நிலையில் உள்ள பக்தர் வந்து அவரால் எல்லா இடத்துலையும் கிருஷ்ணரை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட பக்தருக்கு வந்து கருணை காண்பிப்பதற்காக பகவான் வந்து அர்ச்ச விக்கிரகமாக அவதாரம் எடுக்கின்றார். யாருக்கிட்ட பௌதிக புலன்கள், பௌதிக கண்கள் இருக்கின்றதோ, நான் ஒரு ஆன்மீக கண்கள்னா யாருடைய மனசுக்குள்ள கிருஷ்ணர் மேல அன்பு இருக்கின்றதோ அவர் வந்து கிருஷ்ணரை வந்து எல்லா இடத்துலையும் தரிசனம் செய்யறார். பிரேமாஞ்சன சுரித பக்தி விலோச்சனேன சந்த சதைவ ஹிருதயேஷு விலோகயந்தி யம் ஷியாம சுந்தரம் அச்சிந்திய குணஸ்வரூபம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாம். யாருடைய கண்கள் கிருஷ்ண பிரேமம் அப்படிங்கிற அந்த மையினால தீட்டப்பட்டிருக்கோ அவர்கள் எல்லா இடத்துலையும் கிருஷ்ணரை தரிசனம் பண்றார், உணர்கின்றார். ஆனா அந்த ஆரம்ப நிலையில் உள்ள பக்தர்களுக்கு அந்த கிருஷ்ண பிரேமம் இல்லை. அவர்களுக்கு வந்து கிருஷ்ணரை வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வழிபட வேண்டியிருக்கு. அவர்களுக்காக கிருஷ்ணர் வந்து அர்ச்சாவதாரமாக அவதாரம் எடுக்கின்றார். அந்த அர்ச்ச விக்கிரகம் வந்து ஒரு மரத்தாலேயோ கல்லாலேயோ மண்ணாலேயோ அப்படிப்பட்ட அர்ச்ச விக்கிரகம் பல விதமாக செய்யப்படுகின்றது. இங்க இன்னொரு கருத்து, இப்ப இந்த காலகட்டத்துல நம்ம என்ன திருவிழா நடக்கின்றதோ அதே திருவிழா தான் அப்ப 5000 வருஷம் முன்னாடி கிருஷ்ணர் துவாரகைக்கு வந்த பொழுது அதே திருவிழா தான் நடந்தது. அதனாலதான் இந்த அர்ச்ச விக்கிரக வழிபாடு வந்து ஒரு மூட நம்பிக்கை கிடையாது. பல சிந்தனையாளர்கள் வந்து சொல்றாங்க, நீங்க கோயில் கட்டுறதுக்கு பதிலா ஆஸ்பத்திரி ஓபன் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. சில சிந்தனையாளர்கள் கல்லை வழிபடுபவர்கள் அப்படின்னு மூட நம்பிக்கை, காட்டு மிராண்டி அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா இந்த அர்ச்ச விக்கிரக வழிபாடு வந்து ஒரு விஞ்ஞானம். இந்த அர்ச்ச விக்கிரக வழிபாட்டு அப்படிங்கிற இந்த விஞ்ஞானத்தை அறிந்த ஆச்சாரியர்கள் அவர்கள் வந்து பகவானுடைய அர்ச்ச விக்கிரகத்தை விதிகளை கடைபிடித்து பிராண பிரதிஷ்டை செய்கின்றார். ஏன்னா ஒரு பாமர மனிதன் கூட
கிருஷ்ணரை வழிபடுவதற்கான சேவை செய்வதற்கான பாமர மனிதனுக்கும் அப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுப்பதற்காக ஆச்சாரியர்கள் வந்து கோயில்களை கட்டி அர்ச்ச விக்கிரக வழிபாட்டை வந்து தொடங்கினர். அதனால சில நாஸ்திகவாதிகள் நிறைய படிச்சிருக்கலாம், அவர்களுக்கு வந்து இந்த அர்ச்ச விக்கிரக வழிபாட்டு மேல நம்பிக்கை இல்லை. ஆனா அப்படிப்பட்ட நாஸ்திகவாதிகள், நிறைய படிச்சிருக்கிற நாஸ்திகவாதிகளை விட ஒரு சாதாரண பெண்கள் ஆர்வத்துடன் கிருஷ்ணருடைய திருவிழாவில் பங்கேற்பதற்காக வருகின்ற சாதாரண பெண்கள், அதிகம் படிக்காத ஒரு சாதாரண மனிதன், அப்படிப்பட்ட நபர் வந்து இந்த அதிகம் படித்த நாஸ்திகவாதிகளை விட உயர்ந்தவர் அப்படின்னு சொல்றார். இன்னொரு கருத்து பார்க்கிறோம் இந்த ஸ்லோகத்துல. ஹர்மியாணி அப்படின்னா துவாரகையிலையும் பல அடுக்குமாடி கட்டடங்கள் இருந்தது அப்படின்னு தெரியுது, பல மாளிகைகள் இருந்து அப்படின்னு தெரியுது. ஏன்னா நம்ம புஸ்தகத்துல என்ன படிச்சிருக்கோம், பழங்கால மனிதன் வந்து கற்கால மனிதனாக இருந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டு. நம்ம தான் இப்பதான் நம்ம இருக்கிற சமயம்தான் மிகுந்த முன்னேற்றம் அடைந்த நிலையில நம்ம இருக்கோம். இது வந்து சாஸ்திரத்துக்கும் நம்ம படிக்கிற வரலாறு சாஸ்திரத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டது, முற்றிலும் எதிர்மாறானது. சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு கலியுகம்தான் இருக்கிறதுக்குள்ளேயே மிக கேவலமான யுகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, மிக தாழ்ந்த யுகம். ஆனா சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டு, ஆனா நம்ம இப்ப இருக்கிற மனிதர்கள் என்ன சொல்றாங்க, நம்ம தான் இப்ப வந்து மனித சமுதாயத்தினுடைய வரலாற்றிலே நம்ம இப்பதான் மிக உயர்ந்த முன்னேற்றம் அடைந்த நிலையில இருக்கோம். செயற்கை மூளை வந்து விட்டது, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிலாம் சொல்லி நம்ம வந்து பீத்தி கொள்றோம், பெருமைப்படுறோம். முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி அடுக்குமாடி கட்டடங்கள்லாம் இல்லை அப்படின்னு நம்ம வந்து நினைச்சு நம்ம வந்து பெருமைப்பட்டு கொள்ளலாம். ஆனா இங்க பார்க்கும் பொழுது அங்கேயும் அடுக்குமாடி கட்டிடங்கள், மாளிகைகள்லாம் இருந்தது. இந்த துவாரகையில் உள்ள பெண்கள் வந்து தர்ம கலாச்சாரத்துல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு சுதந்திரமான சகஜமாக அவங்க வந்து பழக முடியாது. அதனால தான் இந்த பெண்கள் வந்து நடு ரோட்டுக்கு போகாம அங்க மொட்டை மாடியில போய் கிருஷ்ணரை தரிசனம் பண்றதுக்காக போறாங்க. அப்படிப்பட்ட கலாச்சாரத்தினால அந்த பெண்களுடைய மரியாதை, மதிப்பு அதுவும் அதிகரிக்கின்றது. அவர்களுடைய மதிப்பை, மரியாதை வந்து பாதுகாப்பதற்காக அப்படிப்பட்ட கலாச்சாரம் இருக்கு. சில சிந்தனையாளர்கள் சொல்லலாம் இதெல்லாம் முற்போக்கு கலாச்சாரம், நீங்க ஒரு முற்போக்கு சிந்தனைகளை திணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா நம்ம உண்மையில பார்த்தோம்னா தார்மீக கலாச்சாரத்துல வந்து பெண்களை வந்து ஒரு வைரம் மாதிரி கருதப்படுகின்றது, ஒரு தங்கம் மாதிரி, ஒரு விலை உயர்ந்த கற்களாக கருதப்படுகின்றது. அப்போ ஒரு வைரம் தங்கத்தை வந்து நம்ம எப்படி வீட்டுக்குள்ள வைத்து பாதுகாப்போம், அந்த மாதிரி ஆன்மீக கலாச்சாரத்துல பெண்களை வந்து வைரம் மாதிரி கருதப்படுறதுனால அவர்களை பாதுகாப்பதற்காக அப்படிப்பட்ட கலாச்சாரம் இருந்தது. இது வந்து ஒரு முற்போக்கு கலாச்சாரம் கிடையாது. இங்க அதனால்தான் பிரபுபாதர் எழுதுறார், ஒரு பெண்களுடைய மதிப்பை வந்து இப்படிப்பட்ட கலாச்சாரத்தினால அவர்களுடைய மதிப்பு, அவர்களுடைய கருப்பு, அவர்களுடைய மதிப்பை அதிகரிப்பதற்காக இப்படி கலாச்சாரம் இருக்கு அப்படின்னு சொல்றோம். இந்த கருத்தும் முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம். அதுக்கு அடுத்த ஸ்லோகம். நித்யம் நிரீக்ஷமாணானாம் நித்யம் நிரீக்ஷமாணானாம் யதபி த்வாரகௌகசாம் யதபி த்வாரகௌகசாம் ந வித்ருப்யந்தி ஹி திருஷஹ
न वितृप्यन्ति हीदृशः ஸ்ரீயோ தாமாங்கமச்சுதம். ஸ்ரீயோ தாமாங்கம் அச்சுதம். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். துவாரகா வாசிகள் அழகு களஞ்சியமான குறையற்ற பகவானை அடிக்கடி காண்பதில் பழக்கப்பட்டிருந்தனர் என்ற போதிலும் அதில் அவர்களுக்கு சலிப்பே ஏற்படவில்லை. ஹரே கிருஷ்ணா. இங்க பார்க்கும் பொழுது துவாரகா வாசிகள் கிருஷ்ணரை எவ்வளவு முறை தரிசனம் பண்ணியிருந்தாலும் தினம் தரிசனம் பண்ணி கொண்டே இருந்தார்கள். அப்படி இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு சலிப்பு ஏற்படவில்லை. நித்தியம் நிரீக்ஷமானானாம் எதப்பி துவாரகௌகசாம் ந வித்ருப்யந்தி ஹீதிருஷ ஸ்ரீயோ தாமாங்கம் அச்சுதம். ஸ்ரீயோ தாமாங்கம் என்ன? கிருஷ்ணருடைய திருமேனி அழகு களஞ்சியமாக இருந்தது. அழகு களஞ்சியமாக இருந்தது. கிருஷ்ணருடைய திருமேனியினுடைய அங்கங்கள் அழகு களஞ்சியமாக இருந்தது. அதனால அப்படிப்பட்ட திருமணியை தினமும் பார்த்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு ஒரு முழுமையான திருப்தி ஏற்படவில்லை. கும்பகோணத்துல நீங்க தரிசனம் பண்ணிருப்பீங்க. கும்பகோணத்துல உள்ள பெருமாளோட பேர் என்ன? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த ஸ்லோகத்தோடு சம்பந்தப்பட்ட பெருமாளோட பேரு ஆறாவமுதன். ஆறாவமுதன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆறாவமுதன் கும்பகோணத்துல சாரங்கபாணி சக்கரபாணி கோயில் இருக்கு. சாரங்கபாணி, இந்த சாரங்கபாணி பெருமாளுடைய விக்கிரகத்து பேர் ஆறாவமுதன். ஆறாவமுதம்னா திகட்டாத அமுதம். இந்த உலகத்துல நம்ம எந்த இனிப்பை சாப்பிட்டாலும் அது கொஞ்ச நேரம் கழிச்சு திகட்ட ஆரம்பிக்கும். என்ன உங்களுக்கு எந்த இனிப்பு ரொம்ப பிடிச்சதா இருந்தாலும் அத சாப்பிட்டு கொண்டே இருந்தேன்னா திகட்ட ஆரம்பிச்சிடும். தேவலோகத்தில் உள்ள அமிர்தமும் பார்க்கும் பொழுது அது அதை குடிச்சாலும் அதுவும் கொஞ்ச நேரம் கழிச்சு திகட்ட ஆரம்பிச்சிடும். ஆனா ஒரு திகட்டாத அனுபவம் ஒரு அமிர்தம் என்னன்னா கிருஷ்ணருடைய அழகு, கிருஷ்ணருடைய பக்தி. ஆறாவமுதம். இது பாகவதத்துல பல இடத்துல வருது. வயம் தூண வித்ருப்யாம உத்தம ஸ்லோக விக்ரமே யத் ஷிண்வதாம் ரசக்யானாம் சுவாது சுவாது பதே பதே. இந்த கிருஷ்ண கதையை கேட்பதன் மூலமாக ஒவ்வொரு வினாடியும் எங்களுக்கு ஒரு ஒரு முழுமையான அனுபவம் கிடைக்கின்றது. ஒரு புதுமையான அனுபவம் கிடைக்கின்றது. புதுமையான சுவையை நாங்க சுவைத்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு சொல்றான். சுகதேவ் கோஸ்வாமி பரிஷித் மகாராஜரை புகழ்ந்து பேசுறார். சாது பிருஷ்டம் மகாபாக துவயா பாகவதோத்தம யன் நூதனஸ்யாசீஷஸ்ய ஷிண்வன் அபி கதாம் முகுஹு. பரிஷித் மகாராஜர் சொல்றாரு, நீங்க மிக உயர்ந்த பாகவதர். நீங்க இந்த கிருஷ்ண கதையை இடைவெளி இல்லாமல் கேட்டுக்கொண்டிருந்தாலும் அந்த கிருஷ்ண கதையை நீங்க அந்த கிருஷ்ண கதையில் உள்ள புதுமையை நீங்க அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றீர்கள். யத் ஷிண்வதாம் ரசக்யானாம் சுவாது சுவாது பதே பதே. உங்களுக்கு அந்த கிருஷ்ண கதை மீண்டும் கேட்பதனால உங்களுக்கு ஒரு சலிப்பு ஏற்படவில்லை, அலுத்து போகவில்லை. நீங்க புதுமையான அனுபவத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றீர்கள். அதனால கிருஷ்ணருடைய ஒரு பேர் என்ன? அச்சுத. அச்சுத அப்படின்னா கிருஷ்ண பக்தியினால நம்ம அனுபவிக்கின்ற அந்த பக்தி ரசத்தினுடைய சுவை ஒருபோதும் அலுத்து போகாது, ஒருத்தருக்கு சலிப்பு ஏற்படாது. அப்படிப்பட்டதான் கிருஷ்ண பக்தியினுடைய சுவை, அந்த பக்தி ரசத்தினுடைய சுவை. அதனாலதான் அவருடைய பெயர் அச்சுத. ஒன் ஹூ நெவர் டீவியேட்ஸ் ஃப்ரம் தி ரச. அந்த கிருஷ்ண பக்தி ரசத்தினுடைய சுவை ஒருபோதும் குறையவே குறையாது. சதாமயாம் சாரபிருதாம் நிசர்கோ யதர்த்தவாணி ஸ்ருதிச்சேதசாம் அபி பிரதிக்ஷணம் நவ்யவத்
நவ்யவத் அச்சுதசேயத் ஸ்திரியா விட்டானாம் இவசாது வார்த்தா. சுக்தேவ் கோஸ்வாமி பரிஷித் மகாராஜரை சொல்றார், பரமஹம்ச பக்தர்கள் வாழ்க்கையினுடைய சாரமான விஷயத்தை ஏற்றுக்கொண்ட பரமஹம்ச பக்தர்கள் அவர்கள் அவர்களுக்கு கிருஷ்ண பக்தி மேல ஒரு ஆழ்ந்த ஈடுபாடு, ஆழ்ந்த பற்று. அந்த கிருஷ்ண பக்தி தான் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம். அப்படிப்பட்ட பரமஹம்ச பக்தர்களுக்கு கிருஷ்ணரை பத்தி ஒவ்வொரு வினாடியும் பேசுவது அவர்களுடைய ஒரு இயல்பான குணம். ஒவ்வொரு வினாடியும் கிருஷ்ணரை பத்தி பேசும் பொழுது அவர்கள் ஒரு புதுமையான ஒரு சுவையை அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். எப்படி ஒரு பௌதிகவாதிகளுக்கு ஜட உலகம் சம்பந்தப்பட்ட விஷயம் மேல அவர்களுக்கு ஒரு இயற்கையான ஈடுபாடு இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல தேர்தல் சமயம், ஒரு பௌதிகவாதிகளுக்கு ஒரு சினிமா விமர்சனம், சினிமா கதை அல்லது அரசியல் விஷயம், இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு இயற்கையான ஈடுபாடு இருக்கு. அதே கதையை தான் ஒரு அரைச்சமாவே அரைக்கிறாங்க. மாதிரி திரும்ப திரும்ப அதே கதை தான் வரும். வெவ்வேறு கதாபாத்திரங்கள், வெவ்வேறு இது கொஞ்சம் மாத்தி மாத்தி. ஆனா அப்படி இருந்தாலும் ஒரு பௌதிகவாதிகளுக்கு எப்படி அதன் மேல ஒரு இயற்கையான ஈடுபாடு இருக்கோ, அதே மாதிரி பரமஹம்ச பக்தர்களுக்கு கிருஷ்ண கதையை தினம் தினம் கேட்டிருந்தாலும் அதுல அவர்களுக்கு ஒரு சலிப்பு ஏற்படுவதில்லை. அவர்களுக்கு ஒரு புதுமையை அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். அதனால்தான் கிருஷ்ணருடைய ஒரு பெயர் என்ன? நித்தியம் நவநவாயமானம். பகவத்கீதையிலையும் பார்த்தீங்கன்னா, பகவத்கீதையிலையும் கிருஷ்ணர் அர்ஜுனர் விபூதி யோகத்தை பத்தி, ஒரு கிருஷ்ணருடைய விபூதியை பத்தி அவர் கேள்வி கேட்கிறார். அப்புறம் என்ன சொல்றார்? 10.18 விஸ்தரேன் ஆத்மனோ யோகம் விபூதிம் ச ஜனார்தன பூய கதய திருப்திர்ஹி ஸ்ருண்வதோ நாஸ்திமே மிருதம். கிருஷ்ணர், உங்களுடைய விபூதிகளை பத்தி நீங்கள் வர்ணனை செய்யுங்கள். உங்களுடைய விபூதிகளை பத்தி நான் எவ்வளவு கேட்கிறேனோ அது எனக்கு அதை இன்னும் அதிகம் கேட்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆர்வம் வருகின்றது. எனக்கு ஒரு முழுமையான ஒரு திருப்தி ஏற்படவில்லை. அது திகட்டுவதில்லை. இன்னும் அதிகம் கேட்க விரும்புகின்றேன் அப்படின்னு சொல்றேன். ஒரு உயர்ந்த புஸ்தகம், ஒரு நல்ல புஸ்தகத்தினுடைய அறிகுறி என்னன்னா, அந்த நல்ல புஸ்தகத்தை ஒருத்தர் ரொம்ப ஆர்வத்துடன் ருசிச்சு படிக்கிறார். அதான் நல்ல புஸ்தகத்தினுடைய அறிகுறி. ஆனா ஒரு உயர்ந்த புஸ்தகத்தினுடைய அறிகுறி என்னன்னா, அந்த புஸ்தகத்தை ஒரு தடவை படிச்சதுக்கு அப்புறமும் 2வது முறையும் ருசிச்சு படிக்கிறார். அது உயர்ந்த புஸ்தகத்தினுடைய அறிகுறி. ஆனா மிக உயர்ந்த புஸ்தகத்தினுடைய அறிகுறி என்னன்னா, ஒருத்தர் அந்த புஸ்தகத்தை எவ்வளவு முறை படித்தாலும் அதை ருசித்து படிக்க முடியும், ஆர்வத்துடன் படிக்க முடியும். அதுதான் மிக உயர்ந்த புஸ்தகத்தினுடைய அறிகுறி. கிருஷ்ணருடைய பகவத்கீதையோ சரி, ஸ்ரீமத் பாகவதமோ சரி, அது அந்த மிக உயர்ந்த புஸ்தகம் அந்த இதுல வருது. நம்ம இந்த சமயத்துல நம்ம மனசுக்குள்ள அனர்த்தங்கள் இருக்கிறதுனால அந்த உயர்ந்த சுவையை நம்மளால உணர முடியதில்லை. நம்ம நமக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கிருஷ்ண கதை ஒரு சலிப்பு ஏற்பட்டு விடுகின்றது. நமக்கு ஒரு திகட்டி விடுகின்றது. ஏன்னா நம்மளுடைய மனசுக்குள்ள அந்த அவித்யா, அறியாமையில இருக்கிறதுனால
மஞ்சள் காமாலையினால ஒருத்தர் பாதிக்கப்படும் பொழுது அந்த கரும்புச்சாறினுடைய இனிப்பு சுவையை அவரால் உணர முடியாது. ஆனா நோயிலிருந்து விடுபடும் பொழுது அந்த இனிப்பு சுவையை அவரால் உணர முடியும். இந்த மாதிரி ஸ்லோகங்கள்ல பார்க்கும் பொழுது எப்படி கிருஷ்ணர், கிருஷ்ண கதை, இதுல தூய பக்தர்கள் அதுல உள்ள சுவையை அனுபவிக்கும் பொழுது அவர்களுக்கு ஒருபோதும் சலிப்பு ஏற்படுவதே இல்லை. ஒருபோதும் சலிப்பு ஏற்படுவதில்லை. அடுத்த பிரபுபாதருடைய பொருளுரையிலும் பார்த்தோம்னா இந்த கருத்தை எழுதுற அவர்கள் கிருஷ்ணருடைய அழகை பார்த்து அவர்களுக்கு திகட்டவே இல்லை. ஏன்னா இந்த உலகத்துல ஒரு திரைப்படமாக இருக்கட்டும் அல்லது ஒரு ஜட உலகத்தோடு சம்பந்தப்பட்ட எந்த பொருளும் காலப்போக்குல அது திகட்ட ஆரம்பிக்கின்றது, அழுத்து போகின்றது. அந்த அந்த விஷயத்தினுடைய அது தன்னுடைய புதுமையை இழந்து விடுகின்றது. ஆனா கிருஷ்ண கதை, கிருஷ்ணருடைய சேவை அவர் பக்தர்களுக்கு ஒரு புதுமையான அனுபவத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். பாகவதத்துல இன்னொரு இது நினைவு வருது. கிருஷ்ணர் பக்தருக்கு தலித்து போக விடாமல் புதுமையான அனுபவத்தை கொடுக்கின்றார். அந்த பக்தரும் கிருஷ்ணருக்கு சேவை செய்யும் பொழுது ஒவ்வொரு தடவையும் ஏதாவது புதுசா கிருஷ்ணருக்கு சேவை செய்யணும் அப்படின்னு தன்னுடைய கற்பனையும் புத்தியும் உபயோகப்படுத்தி கிருஷ்ணருக்கு சேவை செய்கின்றார். பாகவதத்துல 10வது ஸ்கந்தத்துல 71, 72வது அத்தியாயத்திலேயே வர்ணனை வருது. கிருஷ்ணர் ஹஸ்தினாபுரத்துக்கு வந்தார். அப்ப பல மாதங்கள் அங்க தங்கி இருந்தார். அப்ப யுதிஷ்டிர மகாராஜர் ஒவ்வொரு நாளும் கிருஷ்ணருக்கு ஒரு புதுமையான வரவேற்பை கொடுத்தார். ஹஸ்தினாபுரத்தில் தங்கி பல மாதங்கள் தங்கியிருந்தார். ஒவ்வொரு நாளும் கிருஷ்ணருக்கு ஒரு புதுமையான வரவேற்புக்கான அனுபவத்தை கொடுத்தார். பொதுவாக நம்ம வீட்டுல சப்போஸ் ஒரு விருந்தினர் வராங்க, அப்ப வந்த சமயத்துல நம்ம ரொம்ப ஆர்வத்துடன் பேசுறோம். அப்ப ஒரு நாள் போச்சு, 2 நாள் போச்சு, 3 நாள் போச்சுன்னா அப்ப அந்த சில வரவேற்பினுடைய குவாலிட்டி குறைந்து கொண்டே போகலாம். நம்ம நினைக்கலாம், ஓ இப்ப எப்ப இவர் கிளம்புவாரு. முதல் நாள் நம்ம பெரிய விருந்து பண்றோம், அதே நாள் அடுத்த நாள் இருக்காரு, 2வது 3வது நாள் 4வது நாள். அப்ப தினம் இவ்வளவு விருந்து பண்ண முடியாது. அப்படி அதுக்கப்புறம் கொஞ்சம் சாதாரண இதுக்கு வந்துடுறோம், சாதாரண சாப்பாடு. ஆனா யுதிஷ்டிர மகாராஜர் கிருஷ்ணருக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு புதுமையான வரவேற்பினுடைய அனுபவத்தை கொடுத்தார். பக்தர் கிருஷ்ணருக்கு அப்படி ஒரு புதுமையான விதத்துல ஒவ்வொரு தடவையும் சேவை செய்ய விரும்புகின்றார் ஆர்வத்துடன். ஏ யதாமாம் பிரபத்தியந்தே தாம் சதைவ பஜாமியகம். அதனால கிருஷ்ணரும் அந்த பக்தருக்கு அப்படிப்பட்ட பக்தருக்கு ஒவ்வொரு தடவையும் ஒரு புதுமையான அனுபவத்தை கொடுக்கிறார். இந்த கிருஷ்ண கதை பக்தி ரசத்தினுடைய அனுபவத்தை, புதுமையான அனுபவத்தை கொடுக்கிறார். அதை நம்ம பார்க்கிறோம். இங்க அதனால இங்க கிருஷ்ணருடைய தெய்வீகமான திருமேனியை பத்தி நம்ம தெரியுது. திருமேனி அதை தரிசனம் பண்ணும்பொழுது அவர்களுக்கு ஒரு சலிப்பே ஏற்படவில்லை. ஏன்னா இந்த உலகத்தில் உள்ள எல்லா வகையான அழகினுடைய களஞ்சியம் கிருஷ்ணருடைய திருமேனி தான். அதனால யாரும் கிருஷ்ணரை தரிசனம் செய்யறதுனால யாருக்கும் ஒரு சலிப்பு ஏற்படுவதில்லை. கிருஷ்ணருடைய நாமத்தை உச்சரிக்கும் பொழுது கூட ரூப கோஸ்வாமி சொல்றார், நான் எனக்கு நான் ஆயிரக்கணக்கான காதுகள் வேண்டும் அப்படின்னு நான் ஆசைப்படுகின்றேன், ஆயிரக்கணக்கான நாக்குகள் வேணும்னு ஆசைப்படுகின்றேன். நான் கிருஷ்ண அப்படிங்கிற நாமத்தை ஒரு முறை உச்சரிக்கும் பொழுது அந்த நாமம் என்னுடைய காது மூலமாக ஹிருதயத்துக்குள்ள நுழையும் பொழுது
அப்படிப்பட்ட உயர்ந்த ஆனந்தத்தை கொடுக்கின்றது. அதனால நான் அந்த கிருஷ்ணருடைய நாமத்தினுடைய சுவையை அனுபவிப்பதற்காக லட்சக்கணக்கான காதுகளையும் நாக்குகளையும் விரும்புகின்றேன் அப்படின்னு சொல்றேன். அடுத்த ஸ்லோகம். ஸ்ரீயோ நிவாசோ யஸ்யோர ஸ்ரீயோ நிவாசோ யஸ்யோர பானபாத்திரம் முகம் திருஷாம் பானபாத்திரம் முகம் திருஷாம் பாகவோ லோகபாலானாம் பாகவோ லோகபாலானாம் சாரங்காணாம் பதாம்புஜம். சாரங்கானாம் பதாம்புஜம். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய தேவித்ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். பகவானின் மார்பு ஸ்ரீதேவியின் வசிப்பிடமாகும். நிலவை போன்ற அவரது முகம் அழகு பொருட்களை எல்லாம் பருகிவிட விரும்பும் கண்களுக்கு அருந்தும் பாத்திரமாகும். அவரது கரங்கள் லோக பரிபாலனம் செய்யும் தேவர்களுக்கு இளைப்பாறும் இடங்களாகும். மேலும் அவரது தாமரை பாதங்கள் பெருமானை தவிர வேற எதையும் ஒருபோதும் பேசாத பாடாத தூய பக்தர்களின் புகலிடம் ஆகும். ஹரே கிருஷ்ண பிரபு. ஸ்ரீயோ நிவாச யஸ்யோரக யஸ்ய உரக. பகவானுடைய மார்பு மகாலட்சுமியினுடைய இருப்பிடம். முகம் கிருஷ்ணருடைய திருமுகம் பானபாத்திரம். பானபாத்திரம் அப்படின்னா கிருஷ்ணருடைய திருமுகம் ஒரு ஒரு ஜூஸ் குடிக்கிறதுக்கான ஒரு பாத்திரம் மாதிரி, ஜூஸ் குடிக்கிறதுக்கான ஒரு டம்ளர் மாதிரி. அப்படிப்பட்ட திருமுகம் அப்படிப்பட்ட திருமுகத்துல கிருஷ்ணருடைய அழகான கண்கள் இருக்கின்றது. பானபாத்திரம் முகம் திருஷாம். அல்லது நம்ம மற்றவர்கள் தரிசனம் பண்றதுக்காக தரிசனம் பண்ணி ஒரு நம்மளுடைய எல்லோருடைய கண்களை ஈர்க்கின்ற மாதிரி கண்கள் மூலமாக கிருஷ்ணருடைய திருமுகத்தை தரிசனம் செய்து ஒரு உயர்ந்த அமிர்தத்தை பருக முடியும். பாகவோ லோகபாலானா. கிருஷ்ணருடைய கரங்கள் இந்த உலகத்தில் உள்ள எல்லா லோகபாலர்களுக்கு பாதுகாப்பை அளிக்கின்றது. லோகபாலர்கள்னா லோகங்களை பாதுகாக்கின்ற தலைவர்கள். அவர்களுக்கு கிருஷ்ணருடைய கரங்கள் பாதுகாப்பை அளிக்கின்றது. சாரங்கானாம் பதாம்புஜம். கிருஷ்ணருடைய தாமரை பாதங்கள் தேனியை போன்ற பக்தர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கின்றது. சாரங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு தேனி தாமரைக்குள்ள போய் அந்த தாமரையில் உள்ள அந்த தேனை பருகுகின்றது. கிருஷ்ணருடைய பாதமும் தாமரை பாதம். பக்தர்கள் அப்படின்னா பக்தர்களுடைய குணம் என்ன? எது சாரமான விஷயமோ அதன் மேல தன்னுடைய கவனத்தை செலுத்துவார்கள். நானுத்வேஷ்டி கலிம் சாம்ராட் சாரங்கோ இவ சாரபுக். பரீட்சித் மகாராஜர் ஒரு அப்படிப்பட்ட பக்தர். கலியுகத்துல லட்சக்கணக்கான தோஷங்கள் குறைகள் இருந்தாலும் அந்த கலியுகத்தினுடைய ஒரு உயர்ந்த சாரமான விஷயத்தின் மேல தன்னுடைய கவனத்தை செலுத்தினார். கலியுகத்தினுடைய உயர்ந்த குணம் என்ன? ஹரிநாம சங்கீர்த்தனம். அதன் மேல தன்னுடைய கவனத்தை செலுத்தினார். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான குறைகள் இருந்தாலும் இந்த சாரமான விஷயத்தின் மேல தன்னுடைய கவனத்தை செலுத்தினார். அதனால அப்படிப்பட்ட சாரகிராகி பக்தர். சாரகிராகி பாரவாகி அப்படின்னு 2 வார்த்தை இருக்கு. சாரகிராகினா எந்த ஒரு நபர் சாரமான விஷயத்தின் மேல கவனத்தை செலுத்துகின்றாரோ ஒரு சாரகிராகி பக்தர். பாரவாகி அப்படிங்கிறவர் அவர்கிட்ட பல புஸ்தகங்களை படித்து பல ஞானங்கள் இருக்கு.
ஆனா பல விஷயங்கள் தெரிந்திருந்தாலும் அவருக்கு எது முக்கியமான சாரமான விஷயமோ அதை அவர் புரிந்து கொள்ள மாட்டார். எப்படி ஒரு நூலகத்துல ஒரு லட்சக்கணக்கான புஸ்தகங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த நூலகத்தை எது தாங்கி கொண்டு இருக்கு? அந்த நூலகத்தினுடைய தூண்கள். அந்த தூண்கள் தான் அந்த நூலகத்துல உள்ள லட்சக்கணக்கான புஸ்தகங்களை தாங்கி கொண்டு இருக்கு. ஆனா அந்த தூண்களுக்கு அந்த புஸ்தகத்திற்குள்ள இருக்கின்ற விஷயத்தை பத்தி தெரியாது. வெறும் அந்த புஸ்தகத்தை தாங்கி கொண்டு இருக்கு, அவ்வளவுதான். ஆனா அந்த புஸ்தகத்தினுடைய சாரமான விஷயம் என்ன, அதை பத்தி அவங்க அந்த தூண்களால புரிந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட பாரவாகி அப்படிங்கிறவர் ஒரு பாரவாகி பக்தர். அவருக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, ஆனா எது சாரமான விஷயமோ அதுல கோட்டை விட்டுறார். சாரகிராகி பக்தர்களுக்கு கிருஷ்ணருடைய தாமரை பாதங்கள் புகழிடம் கொடுக்கின்றது. லோகபாலர்கள் கிருஷ்ணருடைய கரங்களில் அடைக்கலம் புகுந்து அவர்கள் பயத்திலிருந்து விடுபடுகின்றனர். அவர்கள் அசுரர்களுடைய பயத்திலிருந்து விடுபட்டு அசுரர்களை ரொம்ப சுலபமாக தோற்கடித்து விடுகின்றனர். இந்த இதுலயும் பார்க்கும்பொழுது பல பேர் லக்ஷ்மி தேவியினுடைய அனுகிரகத்தை விரும்புகின்றார்கள். ஆனா அந்த லக்ஷ்மி தேவி எப்பொழுதும் கிருஷ்ணரை சேவை செய்து கொண்டு இருக்கின்றார். சிந்தாமணி பிரகர சத்மசு கல்ப விருக்ஷ லக்ஷாவிருத்தேஷு சுரபீர் அபிபாலயந்தம் லக்ஷ்மி சகஸ்ர சதசம்பிரம சேவியமானம் கோவிந்தம் ஆதிபுருஷம் தமகம் பஜான். ஆயிரக்கணக்கான லக்ஷ்மிகள் வைகுண்டத்தில் கிருஷ்ணருக்கு சேவை செய்து கொண்டு இருக்கின்றன. இந்த மாதிரி அதனால ஒருத்தர் கிருஷ்ணருக்கு சேவை செய்யும் பொழுது அவர் தானாகவே லக்ஷ்மி தேவியினுடைய அனுகிரகத்தையும் அடைந்து விடுகின்றார். கிருஷ்ணருக்கு சேவை செய்வதன் மூலமாக அவர் தனியாக லக்ஷ்மி தேவியினுடைய அனுகிரகத்தை பெறுவதற்காக முயற்சி எடுக்கலைன்னாலும் அவர் லக்ஷ்மி தேவியினுடைய அனுகிரகத்தை அடைந்து விடுவார். இன்னொரு கருத்து, பல கலைஞர்கள் இந்த கிருஷ்ணருடைய இந்த படைப்பினுடைய அழகால கவரப்படுகின்றனர். கிருஷ்ணருடைய படைப்பினுடைய அழகு, ஒரு நீர்வீழ்ச்சி, ஒரு மலையினுடைய அழகு, மரங்களினுடைய அழகு, கிருஷ்ணருடைய படைப்பினுடைய அழகால கவரப்படுகின்றனர். அப்படிப்பட்ட கலைஞர்கள் இந்த படைப்பை படைத்த கிருஷ்ணருடைய திருமுகத்தை தரிசனம் செய்ய வேண்டும். அதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு முழுமையான திருப்தி ஏற்படும். ஏன்னா இந்த படைப்பை இவ்வளவு அழகாக இருக்கும் பொழுது இந்த படைப்பை படைத்த படைப்பாளி எவ்வளவு அழகாக இருக்க வேண்டும். பானபாத்திரம் முகம் திருஷாம், அந்த கிருஷ்ணருடைய திருமுகம் மிக உயர்ந்த அழகை பெற்றுள்ளது. இந்த உலகத்துல நம்ம இந்த இயற்கையினுடைய அழகை பார்க்கும்போது அந்த இயற்கையினுடைய அழகு கிருஷ்ணருடைய புன்னகை அப்படின்னு சொல்ற. இந்த உலகத்துல நம்ம பறவைகளினுடைய சத்தத்தை கேட்டு நம்ம அது ரொம்ப கேட்பதற்கு இனிமையாக இருக்கு. ஆனால் அந்த பறவைகளுடைய ஒலி பறவைகள் எழுப்புகின்ற ஒலி கிருஷ்ணர் நம்மளுடைய காதுகள் கிட்ட ரொம்ப இனிமையாக பேசுகின்ற கிருஷ்ணருடைய பேச்சு தான் அப்படின்னு சொல்ற. இந்த இயற்கையினுடைய அழகு கிருஷ்ணருடைய புன்னகை, பறவைகள் எழுப்புகின்ற இனிமையான ஒலி கிருஷ்ணருடைய பேச்சு, கிருஷ்ணருடைய இனிமையான பேச்சு.
இந்த மாதிரி இந்த உலகத்துல கிருஷ்ணருடைய பலவிதமான ஐஸ்வர்யங்களை வந்து இந்த இயற்கையின் படைப்புல கூட நம்ம வந்து பார்க்க முடியும். இந்த உலகத்துல பல லோகபாலர்கள், அரசர்கள், தலைவர்கள் இருக்காங்க. அவங்க எப்பொழுதும் தங்களுடைய போட்டியாளர்களை நினைத்து வந்து அவங்க வந்து பயப்படுறாங்க. ஆனா அப்படிப்பட்ட லோகபாலர்கள், தலைவர்கள் வந்து கிருஷ்ணருடைய கிருஷ்ணருடைய கரங்களில் அடைக்கலம் புகுந்தார்கள்னா கட்டாயம் அவர்கள் வந்து தங்களுடைய போட்டியாளர்கள் வந்து தங்களை வந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதனால ஒரு கிருஷ்ணர் மேல நம்பிக்கை உள்ள ஒரு பக்தர், அப்படிப்பட்ட பக்தர் ஒரு தலைமை வகிக்கும் பொழுது அவர் கட்டாயம் பொதுமக்களுக்கு தகுந்த பாதுகாப்பு வழங்க முடியும். பொதுமக்களுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்ய முடியும். ஆனா மற்ற நிர்வாகத்தில் இருக்கிற நபர்கள், கிருஷ்ண பக்தி இல்லாத நிர்வாகத்தில் இருக்கிற நபர்கள் வந்து அவர்கள் கட்டாயம் பொதுமக்களுக்கு வந்து கஷ்டத்தை தான் கொடுப்பார்கள். அதனால நிர்வாகத்தில் இருக்கிற நபர்கள் வந்து கட்டாயம் கிருஷ்ணரிடத்தில் அடைக்கலம் புக வேண்டும். அதனால இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷயத்தினுடைய சாரம் வந்து கிருஷ்ணர்கிட்ட இருக்கு. அதனால தான் சாரம். அந்த கிருஷ்ணரை பத்தி பாடுகின்ற பக்தர்களுக்கு பேர் வந்து சாரங்க. ஒரு பக்தருடைய பேர் வந்து சாரகிராகி தாஸ்னு இனிஷியேட்டர் நேம். அதனால ரூப கோஸ்வாமி வந்து பக்தர்கள் வந்து எப்பொழுதும் கிருஷ்ணருடைய தாமரை பாதத்தில் உள்ள அந்த தேனை பருக விரும்புகின்றார்கள். அப்படின்னா கிருஷ்ணருடைய சேவைக்காக காத்து கொண்டு இருக்கின்றார்கள். ரூப கோஸ்வாமி இந்த பக்தருடைய ஒரு குணத்தை பத்தி சொல்றார். என்ன சொல்றாருன்னா, என்னுடைய மனது வந்து ஒரு தேனீ மாதிரி. இந்த தேனீ வந்து தேனை தேடிக்கொண்டு இருக்கின்றது. என்னுடைய தேனீ போன்ற என்னுடைய மனதை வந்து உங்களுடைய தாமரை பாதத்தில் செலுத்துங்கள். நான் உங்களுடைய தாமரை பாதம் தான், உங்களுடைய தாமரை பாதத்தில் தெய்வீகமான தேன் இருக்கின்றது. தெய்வீகமாக தேன் இருக்கின்றது. அந்த தெய்வீகமான தேனை நான் பருக விரும்புகின்றேன். மிக உயர்ந்த பிரம்மா, சிவன் அவர்களால கூட உங்களுடைய தாமரை பாதத்தில் உள்ள நகத்தினுடைய பிரகாசத்தை கூட அவர்களால பார்க்க முடிவதில்லை, தரிசனம் முடிவதில்லை. அவர்கள் வந்து பல ஆண்டு காலம் தியானத்தில் ஈடுபட்டாலும் உங்களுடைய நகத்தினுடைய பிரகாசத்தை கூட அவர்களால் தரிசனம் செய்ய முடியலை. அப்படி இருந்தாலும் என்னுடைய ஆசை என்னன்னா, எனக்கு வந்து என்ன நம்பிக்கைன்னா, உங்களுடைய திருவடியில் யார் சரணடைந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்க வந்து மிகுந்த கருணை காண்பிக்கின்றீர்கள். அவர்களுக்கு கருணை காண்பிக்கின்றீர்கள். அதனால எனக்கு வந்து உங்கள் மேல ஒரு உண்மையான பக்தி இல்லைன்னாலும் நீங்க வந்து தீனபந்து, கிருபா சிந்து, ஒரு சாதாரண மனிதன் மேலேயும் நீங்க வந்து உங்களுடைய கருணை காண்பிக்கின்றீர்கள். உங்ககிட்ட அச்சிந்திய சக்தி, சிந்தனைக்கு அப்பாற்பட்ட சக்தி இருக்கின்றது. அதனால எனக்கு வந்து எந்தவித தகுதி இல்லைன்னாலும், எனக்கு பக்தியே இல்லைன்னாலும் நீங்க வந்து என் மேல கருணையை காண்பித்து உங்களுடைய தாமரை பாதத்தில் உள்ள தெய்வீகமான அந்த தேனை பருகுவதற்கான வாய்ப்பை கொடுங்கள். அந்த உங்களுடைய தாமரை பாதத்தில் உள்ள தெய்வீகமான தேனினுடைய அனுபவம் வந்து சொர்க்கத்தில் உள்ள அமிர்தத்தை விட உயர்ந்தது. அதனால தான் அந்த தேனை நான் பருக விரும்புகின்றேன். அதனால என்னுடைய ஆசை என்னன்னா, என்னுடைய மனது எப்பொழுதும்
உங்களுடைய தாமரை பாதத்தில் நிலைத்து இருக்க வேண்டும். அதன் மூலமாக உங்களுடைய சேவையை உங்களுக்கு சேவை செய்து பக்தி ரசத்தினை அனுபவிக்க விரும்புகின்றேன் அப்படின்னு ரூப கோஸ்வாமி பிரார்த்தனை செய்யறார். பக்தர்கள் கிருஷ்ணருடைய திருமுகத்தை நேரடியாக தரிசனம் செய்ய விரும்புவதில்லை. பக்தர்கள் பணிவாக இருக்கிறதுனால அவர்கள் எப்பொழுதும் கிருஷ்ணருடைய தாமரை பாதத்தில் வசிக்க விரும்புகின்றார்கள், அவர்களுடைய பணிவு குணத்தினால. அப்படிப்பட்ட கிருஷ்ணரும் அப்படிப்பட்ட பணிவான பக்தர்களுக்கு தன்னுடைய கருணை காண்பிக்கின்றார். இந்த மாதிரி இந்த ஸ்லோகத்துல அருமையான ஸ்ரீயோ நிவாசோ யஸ்யோர பானபாத்திரம் முகம் திருஷாம் பாகவோ லோகபாலானாம் சாரங்கானாம் பதாம்புஜம். இதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். ஒன்றும் ஒரு வேலைக்கு இடத்துக்கு போக வேண்டியிருக்கும். அதாவது ஒரு கேள்வி இருந்ததுன்னா சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. இப்ப விக்கிரக வழிபாடு கனிஷ்ட அதிகாரிகளுக்கு அப்படின்றப்ப இன்னைக்கு எல்லாருமே மேக்சிமம் எல்லாருமே கனிஷ்ட அதிகாரியா இருக்கிறதுனால இல்லந்தோறும் அது மாதிரி பரிந்துரைக்கப்படுகிறதா பிரபு? இல்ல கோயில மட்டும்தான் அந்த மாதிரிதான் இருக்க முடியுமா? பரிந்துரைக்கப்படுகிறது இல்லத்திலையும் இல்லந்தோறும் ஒரு இல்லத்திலையும் பகவானுடைய விக்கிரகம் இருக்கணும். விக்கிரகம் இல்லைன்னா அது போட்டோ வச்சு இந்த மாதிரி ஒரு வீட்டுல வழிபட முடியவில்லை என்றால் ஒருத்தர் அட்லீஸ்ட் கோயிலுக்கு போய் வழிபடணும் அப்படின்னு சொல்லி. விக்கிரக வழிபாடு கனிஷ்ட அதிகாரிக்கு மட்டுமல்ல, உயர்ந்த பக்தர்களும் கூட ரூப கோஸ்வாமி, சனாதன் கோஸ்வாமி, ரகுநாத கோஸ்வாமி ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு விக்கிரகம் இருந்தது. அவர்கள் ராதா கோவிந்தர், ராதா தாமோதர், ராதா மதன் மோகன் எங்களை வழிபட்டார்கள். 64 அங்கங்கள்ல பல அங்கங்கள் விக்கிரக வழிபாட்டோட சம்பந்தப்பட்டது. இல்லத்துல குறிப்பாக கலியுகத்துல கௌரணித்தாய் வழிபாடு சுலபமானது அப்படின்னு சொல்லப்படுது. கௌரணித்தாய் வழிபாட்டுக்குள்ளேயே ராதாகிருஷ்ணர் அடங்கி இருக்கார். ஜெகநாத், பலதேவ், சுபத்ரா எல்லோரும் அடங்கி இருக்கார். பலராமர் இருக்கார், கிருஷ்ண பலராமர் இருக்கும். ஒருவேளை ராதாகிருஷ்ணரும் வழிபடலாம். ஒருவேளை ஒருத்தர் வீட்டுல வழிபட முடியவில்லை அப்படின்னா எங்க அந்த வழிபாடு நடந்து கொண்டு இருக்கின்றதோ ஒரு கோயில்ல போய் அட்லீஸ்ட் ரெகுலரா தரிசனம் பண்ணணும் அப்படின்னு. ஹரே கிருஷ்ணா. சரி, முடித்துக் கொள்வோம். நிரந்தரா ஸ்ரீமத் பாகவதம்